முறையாக பதிவு செய்யப்படாத தலைநகரில் அமைந்துள்ள பத்திரகாளியம்மன் ஆலயத்திற்கு நிலம் இலவசமாக வழங்கிய கோலாலம்பூர் நகராண்மை கழகம் சாதாரண பலூன் வியாபாரியை தாக்கியிருக்கிறது என்று பெர்லிஸ் முஃப்தி அஸ்ரி ஜைனுல் அபிடின் தெரிவித்துள்ளார். சட்டம் எல்லோருக்கும் சமம் என்றால் அடுத்தவர் நிலத்தில் சட்டவிரோதமாக கோயிலை கட்டியவர்களுக்கு இலவச நிலமும் உரிமம் இல்லாமல் பலூன் விற்றவருக்கு அடியும் உதையுமா எனும் கேள்வியை எழுப்பினார். 10 லட்சம் வெள்ளி மதிப்பிலான நிலத்தை கோயிலுக்கு இலவசமாக வழங்கிய டிபிகேஎல் வணிகத்திற்கான உரிமம் பெறும் கட்டணத்தையும் இலவசமாக வழங்க முடியாதா என்றும், உண்மையில் யார் ஹராம், பலூன் வியாபாரியா கோயில் நிர்வாகத்தினரா எனும் கேள்வியையும் அவர் முன்வைத்துள்ளார். பெண் வாகனம் ஓட்டியை ஆடவர் ஒருவர் தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஆடவரை கைது செய்துள்ளதாக சிரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஹத்தா சே டின் தெரிவித்தார். இச்சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 10:15 மணிக்கு செனாவாங் சாலையில் நிகழ்ந்ததாகவும், தாக்குதலுக்குள்ளான 28 வயது பெண் வாகனம் ஓட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தாக்குதல் நடத்திய ஆடவரை கைது செய்ததாகவும் முகமது ஹத்தா சேடின் தெரிவித்தார். சாலையை கடக்கும் போது வாகனம் வருவதை பார்க்காமல் 34 வயது பெண்ணும் அவரின் 7 வயது மகளும் சாலையை கடந்ததாகவும், எதிர்பாராத நேரத்தில் சாலையை கடக்கும் போது எதிரில் வந்த வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் தாயும் 7 வயது மகளும் சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளான நிலையில் 7 வயது சிறுமியின் தந்தை வாகனத்தை செலுத்திய 28 வயது இளம் பெண்ணை சரமாரியாக தாக்கியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றும், தாக்குதல் நடத்திய சம்பந்தப்பட்ட ஆடவர் ராணுவ வீரர் என்றும் அவர் கூறினார். பில்லான் தமான் ஸ்ரீ காடோங்கில் நேற்று இரவு 11 மணி அளவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் சேதமடைந்தன. இருப்பினும் இந்த தீ விபத்தில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து தனது துறைக்கு இரவு 11:09 மணிக்கு அழைப்பு வந்ததாகவும், பில்லான் வடக்கு, தெற்கு மற்றும் அண்டாலாஸ் தீயணைப்பு மீட்பு நிலையங்களில் இருந்து 16 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அங்கு விரைந்ததாகவும் அவர் கூறினார். இந்த தீ விபத்தில் ஒரே ஒரு வீடு மட்டும் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. அது 50 விழுக்காடு அழிக்கப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரவு 11:45 மணி அளவில் தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அமாட் முக்லிஸ் மேலும் கூறினார். மொத்த இழப்புகள் மற்றும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். மியன்மாரில் உள்ள ஒரு ஹோட்டலின் இடிபாடுகளில் இருந்து 3 நாட்களுக்கு பிறகு ஒரு பெண்ணை மீட்பு பணியாளர்கள் மீட்டதாக அதிகாரிகள் இன்று தெரிவித்தனர். சுமார் 2000 பேரை காவு வாங்கிய ஒரு பெரிய நிலநடுக்கத்திற்கு 3 நாட்களுக்கு பிறகு மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மண்டாலே நகரில் உள்ள கிரேட் வால் ஹோட்டலின் இடிபாடுகளில் இருந்து 3 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் மீட்கப்பட்டது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மியான்மரில் குறைந்தது 1700 பேர் இறந்ததாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்நிலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 2028 எட்டியதாக வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்துள்ளது. மாட்சிமை தங்கிய மலேசிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் மற்றும் பேரரசியார் ராஜா ஜரித் ஜோபியா ஆகியோர் இன்று இஸ்தானா நெகாராவில் ஹரி ரயா ஐடில் ஃபித்ரி நிகழ்வை நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அவரது துணைவியார் டத்தஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில், தகவல் தொடர்பு துறை அமைச்சர் டாக்டர் ஃபோமி ஃபாஜில் மற்றும் மற்ற கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் அரசு மற்றும் ஏஜென்சி உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார், நாடாளுமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ ஜோஹாரி அப்துல் மற்றும் மலேசிய தேசிய செய்தி நிறுவனத்தின் தலைவர் டத்தஸ்ரீ ஓங் சூன் வாய் உட்பட 300க்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இங்கிலாந்து, துருக்கி, எகிப்து, இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் தூதர்கள் உட்பட வெளிநாட்டு பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். பினாங்கு இந்து அறக்கட்டளை வாரியத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் என்ற ஊகங்களுக்கு மத்தியில் அதன் தலைவர் RS ராயர் மற்றும் துணைத் தலைவர் செனட்டர் டாக்டர் RA லிங்கேஸ்வரன் ஆகியோர் தங்கள் தலைவிதியை DAP கட்சியின் உயர் தலைமையின் கைகளில் விட்டு விடுவதாக கூறியுள்ளனர்.
தாம் அதை முழுவதாக கட்சி தலைமையிடம் விட்டுவிடுகிறேன் என்றும், ஜூலை மாதம் தொடர்ந்து பதவியில் தொடர வேண்டுமா என்பதை கட்சி முடிவு செய்யட்டும் என்றும் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினரான RSN ராயர் FMT ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். லிங்கேஸ்வரனும் இதை ஆமோதித்தார். முடிவு இறுதியில் கட்சியிடம் உள்ளது என்று அவர் கூறினார். DAP கட்சியின் விசுவாசமான உறுப்பினர்களாக தலைமையின் முடிவில் நிற்கிறோம். மேலும் கட்சியின் கொள்கைகளுக்குள் சமூகத்திற்கு எது சிறந்தது என்பதை நோக்கி செயல்படுவோம் என்று அவர் கூறினார். கோலாலம்பூர் காராக் விரைவு சாலையில் நேற்று மாலை 5 வாகனங்கள் மோதிய விபத்தில் 3 பேர் பலியாகினர். மேலும் 4 படுகாயமடைந்தனர். பெந்தாங்கின் கம்புங் லென்டாங் அருகே நடந்த இந்த சம்பவத்தில் 5 டன் லாரி, ஒரு ஹோண்டா அக்கார்ட், புரோட்டான் பாஜா, புரோட்டான் சாகா மற்றும் சுபாரு ஆகிய வாகனங்கள் ஈடுபட்டதாக பகாங் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. ஹோண்டா அக்கார்டில் இருந்த ஒரு ஆணும் 2 பெண்களும் பலியாகினர். காயமுற்ற மற்றவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். லாரி ஓட்டுநரும் காயமின்றி தப்பினார். மற்ற வாகனங்களில் இருந்த 8 பேரும் விபத்தில் இருந்து தப்பினர். 3 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன ஆட்டிசம் நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவனை தேடும் பணி அதிகாரிகளுக்கு புதிய தடயங்கள் எதுவும் கிடைக்காததால் நேற்று மாலை அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டது. தேடுதல் பகுதி விரிவுபடுத்தப்பட்ட பிறகு காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்புத்துறையால் அமைக்கப்பட்ட கட்டுப்பாட்டு சாவடிகள் இப்போது மூடப்பட்டுள்ளதாக பாலிங் காவல்துறை தலைவர் அஸ்மி முக்தார் தெரிவித்தார். இருப்பினும் அதிகாரிகள் சுங்கைகுபாங் பகுதியில் தினமும் ரோந்து செல்வார்கள் என்று அவர் கூறினார். குழந்தை ஆற்றில் விழுந்ததா அல்லது காட்டில் தொலைந்து போனதா என்பது தங்களுக்கு தெரியவில்லை என்றும், ஆனால் இந்த பகுதிகளை தொடர்ந்து தேடுவதாகவும் அவர் கூறினார். 4 வயது ஃபயாத் அஃபான் ஃபக்ரி என்ற சம்பந்தப்பட்ட சிறுவன் கடந்த வெள்ளிக்கிழமை பாலிங் அருகே உள்ள கம்போங் லண்டாக் பாயாவில் உள்ள அரசு குடியிருப்புகளில் உள்ள தனது வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு காணாமல் போனதாக கூறப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.